குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஆஸ்ட்ரோ டிவி அனுஷ்யனர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் வக்ர காலத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விசுவாச வருடம் ஆனி மாதம் 29ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆங்கில தேதிக்கு 2025 ஜூலை 13ஆம் தேதி முதல் நவம்பர் 28ஆம் தேதி வரை இந்த 4.5 மாதங்களும் மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சனி வக்கரநிலை பெறுவதனால என்னென்ன ஒரு மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதே போல வக்கரம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்கரம் என்கிறோம். அதே போல வக்கர காலங்களில் கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும். ஏன் அப்படின்னா, வக்கர காலங்களில் அந்த வக்கரம் பெறுகின்ற கிரகம் பாருங்க சூரியன்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கும். சூரியன்ல இருந்து பாருங்க சூரியனுடைய ஈர்ப்பு விசையிலிருந்து ரொம்ப தூரம் அந்த கிரகம் விலகி தனது சுய வேகத்துல சுற்றுவதனால அந்த கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும். அதே போல கிரகங்கள் வக்கரம் பெறும் பொழுது அந்த வக்கர கிரகத்தினுடைய காரக பலன் மேல அந்த ஜாதகருக்கு அல்லாதி பிரியம் ஒரு ஈர்ப்புங்கிறது கட்டாயம் இருக்கும். இப்ப மிதராசிக்காரர்களுக்கு பாருங்க சனி பகவான் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல வக்கரநிலை பெறுவதனால தொழில் ரீதியான ஒரு வாழ்க்கையில ஒரு ஈடுபாடுங்கிறது இந்த காலகட்டத்தில் மிதராசிக்காரர்களுக்கு கட்டாயம் இருக்கும். அதே போல மிதுனம்ங்கிறது பாருங்க காலபுருஷ தத்துவத்துல 3வது ராசியாக வரும். இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய புதன் பகவான் ஆவார். மிதுன ராசிக்குள் பாருங்க மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரம் முதல் 3 பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவா மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னாலே பாருங்க அறிவில் சிறந்தவர்கள், சகலகலா வல்லவர்கள், எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்க நன்கு ஆராயக்கூடியவர்கள், திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள், அதே போல ராஜதந்திரிகள், எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். எவ்வளவு துக்கம் துயரம் வந்தாலும் அது தங்களோட இருக்கட்டும் அப்படின்னு மற்றவங்கள்ட்ட வெளியில் காட்டிக்கொள்ளாதவர்கள் தான் பாருங்க மிதராசிக்காரர்கள். இன்னும் சொல்ல போனா மற்றவர்கள் உயர்வுக்கு ஒரு உற்ற துணையாக இருப்பார்களே தவிர மற்றவர்கள் தாழ்வுக்கு இவர்கள் காரணமாக ஒரு நாளும் இருக்க மாட்டார்கள். அதே போல எதிர்காலம் அறிந்தவர்கள், ஒரு விஷயத்தை ஆராய்ந்து அறிவுபூர்வமாக சொல்லக்கூடியவர்கள் பாருங்க மிதராசிக்காரர்கள். அதே போல உழைப்பை நம்புவதை விட அதிர்ஷ்டத்தையும் பெரும்பாலும் நம்பக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறைகள் எல்லாம் பாருங்க அதிக அதிர்ஷ்டம் உடையவர்கள், வியாபாரத்துல அதிக யோகம் உடையவர்கள், இதெல்லாம் பாருங்க மிதராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, மிதராசிக்காரர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர காலம் எப்படி இருக்கும் பாருங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 8க்கும் 9க்கும் அதிபதிங்க. 10ஆம் இடத்துல தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். வருகின்ற ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து பாருங்க ஒரு 4.5 மாசம் வக்கரகதியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். சனி பகவான் பாருங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதிங்க, பாக்கியாதிபதி, மேலும் 8ஆம் அதிபதி. அவர் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். பொதுவா ஒரு கிரகம் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போது பாருங்க அதிர்ஷ்டம் வரும். அதே போல நல்ல ஒரு ஜீவன யோகங்கிறது இருக்கும், உழைப்பால் உயர்வு இருக்கும், தொழில் ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், வாழ்க்கையில புது உத்தியோகம் கிடைக்கும், உங்களுடைய கௌரவ அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கும், சென்றிடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். அப்ப 10ஆம் இடம் ஒரு முக்கியமான இடங்க. அதாவது உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 10ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கிறது ஒரு ஜாதகருக்கு பிறப்பு காலத்துல ரொம்ப சிறப்புங்க. அதே போல தற்போது பாருங்க 10ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து அதுவும் வக்கரகதியில சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஒரு கிரகம் வக்கரம் பெறும் பொழுது பாருங்க அந்த கிரகம் இன்னும் கூடுதல் பலம் பெறும். ஒரு கிரகம் இன்னும் சொல்ல போனா சனி பகவான் இயற்கை பாவ கிரகம். இயற்கை பாவ கிரகங்கள் பாருங்க வக்கரம் பெறும் பொழுது அந்த வக்கர காலத்துல தனது பாவத்தன்மையை விடுத்து சுப பலன்களை கொடுப்போம். அப்ப இந்த 4.5 மாதமும் பாருங்க சனி பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போவது உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். சனி கொடுப்பதை போல யாராலும் கொடுக்க முடியாது, சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவர் பாருங்க சனி பகவான் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல வக்ரநிலை பெறுகிறார். அப்ப இந்த காலம் அதிர்ஷ்ட காலம். யாருக்கெல்லாம் நீண்ட காலமாக வேலை இல்லையோ அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க இருக்கிறது.
மேலும் உங்களுக்கு பிறப்பு காலத்துல உங்க ஜாதகத்துல சனி பகவான் வக்கரகத்தில் இருந்தால் இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம். மிதராசிக்காரர்களுக்கு ஒரு கிரகம் உங்க சுய ஜாதகத்துல வக்கரமா இருந்தா அது திரும்ப வக்கரம் பெறக்கூடிய காலகட்டத்தை தான் உங்களுக்கு நற்பலன்களை அள்ளி கொடுக்கும். அப்ப மிதராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரநிலை பெறுவது நல்ல ஒரு மாற்றத்துக்கு அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். மேலும் மிதராசிக்காரர்களுக்கு அவர் 8ஆம் அதிபதி, அதாவது 10ஆம் இடத்திற்கு லாபாதிபதி பாருங்க சனி பகவான். அவர் 10ஆம் இடத்துல வக்கரநிலை பெறுகிறார். இது ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நேரம், அதாவது உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சொந்த தொழில் செய்யக்கூடியவங்கெல்லாம், ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியவங்கெல்லாம் அந்த தொழில் மேல ஒரு அலாதி பிரியம் இருக்கும். அதாவது சொந்தமா தொழில் செய்யணுங்கிற விருப்பத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த தொழிலை விரிவுபடுத்தணும், அந்த தொழில் மேல நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுப்பார் சனி பகவான். 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல சனி சஞ்சாரம் செய்வது, அதாவது கடுமையாக போராடி வாழ்க்கையில ஒரு உயர்ந்த பதவியை எட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனத்தை கொடுப்பார் 10ஆம் இடத்துல சனி வக்கரநிலை பெறக்கூடிய காலகட்டத்தில். அப்ப மற்றவர்களை விட அந்த தொழில் ரீதியா பாருங்க, உத்தியோக ரீதியா வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாத குணம் இந்த காலகட்டத்தில் மிதராசிக்காரர்களுக்கு இருக்கும். வாழ்க்கையில எப்படியாவது ஜெயிக்கணும், வாழ்க்கையில உழைப்பால் உயரணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். அப்ப இந்த 4.5 மாதமும் பாருங்க, உத்தியோக ரீதியா தொழில் ரீதியா நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர முடியும். அதே போல இந்த காலகட்டம் பாருங்க, ஒரு நல்ல நிறுவனத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாட்டுல நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் இந்த காலகட்டத்துல. அதே போல வெளிநாடு போய் ஒரு சரியான ஒரு கம்பெனில உங்களுக்கு அமரல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு கம்பெனி உங்களுக்கு பாருங்க அமையும். இல்லைனாலும் அதே கம்பெனில உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அந்த தொழில் ரீதியா ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப சனி பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது, வக்கரநிலை பெறுவது, இது மாற்றத்துக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். அதே போல நீண்ட காலம் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அது அவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் திடீர்னு நடந்துருவதற்கான வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். இன்னும் சொல்ல போனா சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பது நிறைய பேருக்கு தலைமை பொறுப்புகளை கொடுக்கும். நீண்ட காலமாக உயர் பதவி இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உயர் பதவி கிடைப்பதற்கும் வாய்ப்பை கொடுப்பார் சனி பகவான். அப்ப சனி பகவான் ஜீவனஸ்தானத்துல பலமாக சஞ்சாரம் செய்வது மிதராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்ட காலம். அப்ப பாக்கியாதிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். தொழில் மூலம் நிறைய வருமானம் வரும், வியாபாரத்தின் மூலம் நிறைய அதிர்ஷ்டங்கள் வரும், தொழில் மூலம் ஒரு அபார வளர்ச்சிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நல்ல பேர் புகழ் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல உத்தியோகத்திலையும் பாருங்க, உங்களுக்கு மேல் அதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உத்தியோக ரீதியா அதிர்ஷ்டங்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க போறீங்க மிதராசிக்காரர்கள். 10ஆம் இடத்துல சனி வக்கரநிலை பெறுவது. அதே போல முக்கியமா ஒரு ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல ஒரு முன்னேற்றம் அப்படி இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் அதுல ஒரு முன்னேற்றம் தெரியும் மிதராசிக்காரர்களுக்கு. புதுசா நிறைய பேருக்கு தொழில் அமையும் 10ஆம் இடத்துல சனி வக்கரநிலை பெறுவது. அதாவது அந்த தொழில் மேல ஒரு பிடிப்பா இருப்பீங்க இந்த காலகட்டத்தில். சொந்த தொழில் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இந்த காலகட்டத்தில் மிதராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுப்பார். அப்ப தொழில ஒரு கண்ணு கருத்துமாக இருந்து தொழிலை உயர்த்துவதற்கு இந்த காலம் ஒரு பொன்னான காலம். தொழில ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கு இந்த காலம் அதிர்ஷ்ட காலம். தொழில நல்ல ஒரு யோகத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாம் இந்த காலகட்டம் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு உறுதியா நம்பலாம் மிதராசிக்காரர்கள். அதாவது உங்களுக்கு தொழில் ரீதியா இந்த சங்கடங்கள்லாம் மாறும். மிதராசிக்காரர்களுக்கு இந்த 10ஆம் இடத்துல சனி வக்கரநிலை பெறுவது. மிதராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாக்கியாதிபதிங்கிறதுனால தொழில் ரீதியா அதிர்ஷ்டம் கிடைக்கும், நல்ல பணப்புழக்கம் கிடைக்கும், வாழ்க்கையில உயர்வு கிடைக்கும். அப்ப வேலை இல்லாதவர்கள்லாம் ஒரு நிரந்தர வேலையில அமரக்கூடிய காலம் நெருங்கி வந்து விட்டது. ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து பாருங்க, ஒரு 4.5 மாசத்துல உங்களுக்கு தொழில ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிறப்பு காலத்திலேயே உங்களுக்கு சனி பகவான் வக்கரநிலையில இருந்தா இந்த பலன் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். அதாவது 100% இந்த பலன் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப மிதராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காலம் இந்த காலம். தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா ஒரு நல்ல மாற்றம், உங்களுடைய திறமைகள் வெளிப்படும், உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கும். அதாவது உங்களுடைய திறமைகள் மற்றவர்களுக்கு புரியும் இந்த காலகட்டத்தில். அப்ப மிதராசிக்காரர்களுக்கு திடீர் முன்னேற்றம் சேரும் இந்த சனியினுடைய வக்கர காலங்கள்ல. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.